ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டு இந்த மாலை வேலை தந்த தயவுக்காயில் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வேலையில் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டு இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கத்தாவை நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டு ஒவ்வொருத்தரும் ராஜா நீர் தனித்தனியாக ராஜா ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை ராஜா அப்பா ஆண்டு நாளில் அவங்களோட பேச ஆண்டு நீர் உதவி செய்யுங்க அப்பா ஆண்டு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டு மனைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே துணையா அந்த ஆஸ்திரத்தோட நடத்துங்க இயேசுவை ஜெபிக்கிறங்க ஜீவன் நல்ல தகப்பனே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நம்மளை வந்து தனியாக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போது இன்னைக்கு காலையில் நான் எப்போ மெசேஜ் கொடுத்தாலும் ரூபன் அங்கிள் தான் காலையில் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு. யார் நோட் பண்ணியிருக்கீங்க? நான் இன்றைக்கி நினச்சினே இருந்தேன் எங்கே அவர் நம்மளது மறுபடியும் சொல்கிற போகிறாரோ. போன வாட்டி அப்படி தான் நடந்து ஜப்பானா கூட சொன்னார் சிம்லராக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நான் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன், அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வார்த்தை தரேன், அதுக்கப்புறம் ஜப்பானா சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆண்டவரை விட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார்? விட்டு போயிடுவாரா? போக மாட்டார். நம்ம வந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து போனாலும் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்? நம்மளை வந்து தனியாக விட மாட்டார். யோவான் 21:15 வாசிங்க. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 21:6 வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியே 17 வாசிச்சிருங்க. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. இங்கே இயேசு வந்து என்ன சொல்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு வந்து கேட்பாரு. முதல்ல வந்து பேதுரு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மறுதளிப்பார். எனக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? 3 தடவை வந்து அவரை மறுதளிச்சிடுவார். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு விட்டு தனியே வந்து பிரிந்து போகிறாரு. அப்போது யோவான் 21:17 மறுபடியும் வாசிங்க. அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, இந்த இடத்துல இயேசு எத்தனை தடவை கேட்குறாரு? 3 தடவை வந்து அவங்கள கேட்குறாரு, பேதுருவை நீ வந்து என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணாங்க? 3 தடவை வந்து மறுதளிச்சாங்க. அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுறாரு? அவருக்கு வந்து தெரியும் இவர் வந்து நம்மளை மறுதளிப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறாரு? இயேசு அவரை வந்து தனியே விடாமல் அவரோடே இருந்து நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பார். அவர் என்ன பண்ணுறாரு? நான் அவங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். முதல்ல வந்து பேதுரு. இன்னொன்று யாருன்னா, நல்ல குமாரன் கெட்ட குமாரன்ல லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-32 வாசிங்க. 15 11-32 வரைக்கும். சில நாளைக்கு பின்பு எளிய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹல்லேலூயா. அவங்க 2வது பையன் என்ன பண்ணுறாரு? அப்பா விட்டு பிரிந்து போய் என்ன பண்ணுறாரு? ஆஸ்தியெல்லாம் வந்து அழிச்சிடுறாரு. தனியாக போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? திரும்பி வந்துடுவார் அவங்க அப்பாவை தேடி. அவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் போகும்போது அவர் என்ன பண்ணுவார்? திரும்பி வருவார். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒரு தகப்பனே என்ன பண்ணுறாரு? அவங்களோட பையனை வந்து போனோடனே வந்து என்ன பண்ணுறாரு? அவர் வந்து சேர்த்துக்கிறாரு. ஐயோ நம்ம பெத்த பையன் எதுவுமே இல்லாமல் திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனே வந்து அவ்வளோ அவங்க பையனை வந்து அவர் நேசிக்கும் போது நம்மளுக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர் வந்து நம்ம என்ன பண்ணுவார்? நம்மளையும் மறுபடியும் என்ன பண்ணுவார்? சேர்த்துப்பார். லூக்கா 15 4-7 வரைக்கும் வாசிங்க.
உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன். இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, காணாமல் போன அந்த ஆட்டுக்கு தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இருக்கிற ஆட்டுக்கு வந்து மேய்ப்பு என்ன பண்ணல, சந்தோஷப்படல. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவ்வளோ வருத்தப்படுறாரு, அந்த ஆடை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தேடி வந்து போகிறாரு. ஏசுவோம் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து அவரை விட்டு பிரிந்து போகிறோம், தனியே இருக்கோன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்மளை தனியாக விட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அந்த காணாமல் போன ஒரு ஆடாக என்ன பண்ணுவார், நம்மளை வந்து தேடி வருவார். அதே மாதிரி சிம்சோன், நியாயாதிபதிகள் 16:28 30 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தள்ளும் தேவனே. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை வந்து நினச்சிக்கோங்க, நினச்சி பாருங்க ஏசப்பா அப்படின்னு வந்து அவர் அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து ஏசப்பாக்கு விரோதமாக தப்பு பண்ணார். ஆனால் வந்து என்ன பண்ணார், அந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு கேட்டோன்னே என்ன பண்ணார், ஏசு வந்து அவருக்கு வந்து இறங்குறாங்க. நியாயாதிபதிகள் 16:30 வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜாதிகளும் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்றாரு, இயேசு வந்து அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த மொத்த பலத்தையும் வந்து என்ன பண்றாரு, திரும்பி கொடுக்குறாரு. அதனால என்ன பண்றாங்க, அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்லாம் கூட அவங்களோட கூட மடிந்து போறாங்க. சங்கீதம் 27:10 வாசிங்க. சங்கீதம் 27:10. என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யார் நம்மளை கைவிட்டா, நம்மளுடைய தகப்பனும் நம்மளுடைய தாயும் நம்மளை என்ன பண்ணாங்க, கைவிட்டாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை வந்து சேர்த்து கொள்வார். இந்த உலகத்தில் வந்து நம்மளை யார் வேணாலும் கைவிடலாம், யார் வேணாலும் விட்டு போவாங்க. எல்லாருமே நம்ம கூட வந்து எப்போவுமே இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்ம கூட வந்து இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எப்பவுமே வந்து நம்ம கூடவே இருக்கிறாரு. யோவான் 6:37 வாசிங்க. யோவான் 6:37. ஹல்லேலூயா. அவரிடத்துல வருகிறவங்களை அவர் என்ன பண்ணுறதில்ல, புறம்பே தள்ளுறதில்ல. இப்போது நம்ம உலகத்தார இருக்கோம், ஒரு மனுஷங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. இப்போ திரும்பி வந்தால் நம்ம என்ன அப்படியே பேசிடுச்சு பேசுவோமா? எல்லாம் நார்மலாக எல்லோரும் மனுஷங்களாம் எப்படி இருப்பாங்க, அது மனசில் இருக்கும். அந்த வழிலாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து யார்கிட்ட அவ்வளோ பேச மாட்டோம். ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், அப்புறம் தான் பேசுவோம். ஆனால் இயேசு வந்து எப்படி இருக்காரு, நம்ம வந்து தப்பு பண்ணி அவர்கிட்ட போய் மறுபடியும் நின்னாலும் நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டார், அவர் புறம்ப தள்ள மாட்டேன்றாரு. நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து அவர் வந்து சேர்த்து கொள்கிறாரு. ஏசாயா 49 வாசிங்க. 49:15-16. ஏசாயா 49. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்களில். ஒரு ஸ்திரீ வந்து என்னது, தன்னுடைய பாலகனை மறந்தாலும் இயேசு என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை வந்து மறக்க மாட்டாரு. உபாகமம் 31:6. இப்போ நம்ம கூட யாருமே இல்லாத ஒரு டைம்ல நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், தனியாக இருக்கும். அப்புறம் பயமாக இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு கூட யாருமே இல்லை. ஜப்பானுக்கு பயமாக இருக்காது, ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பயமாக இருக்கும். யோசுவா 1:9 வாசிங்க. உபாகம் 31:6 வாசிங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க யோசுவா பலம் கொண்டு திடமனதாயிருங்க, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார்.
அவர் அல்லேலூயா. உன்னை- நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவும் கூடாது, திகையும் வந்து கூடாது. இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு வந்து தைரியம் வந்து கொடுக்குறாரு. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நம்ம போகிற இடம்லாம் எங்கே இருக்காரு, கர்த்தர் வந்து நமக்கு தனியாக விடுறதில்லை. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு, அவர் நம்ம கூட வராரு. நம்ம வெளியே போனால் நம்ம கூட வராரு, நம்ம படுத்தாலும் வந்து நம்ம கூட இருக்காரு. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு. இப்போ நம்ம இங்கே நிற்கிறது கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால தான். கர்த்தர் இந்த நிமிஷம் கூட என்ன பண்ணல, நம்மளை வந்து தனியாக விடலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்த்தோம், பேதுருவை பார்த்தோம். செகண்டு நல்ல குமாரன் கெட்ட குமாரன். மூணாவது சிம்சோனை பார்த்தோம். இப்போது இவங்களாம் விட்டு போனாங்க, திரும்பி வந்தாங்க, ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. இப்போது தனியாக இருந்தவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39:2 வாசிங்க. கர்த்தர் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானார், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. யோசேப்பை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. அவங்க குடும்பம் என்ன பண்ணுச்சு, அவருக்கு தள்ளப்பட்டார். என்ன பண்ணார், தனியாக வந்து தள்ளப்பட்டு என்ன பண்ணார், எகிப்துக்கு வந்து தனியாக கொண்டு போகப்பட்டார். ஆனால் இயேசு என்ன பண்ணார், அவரை வந்து தனியாக விடல. அவர் போன இடம்லாம் அவர் கூட இருந்தார், அவரை உயர்த்தினார், அவரை வந்து பாதுகாத்து கொண்டார். அதே மாதிரி ஆதியாகமம் 21:12 வாசிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து ஆகார் என்ன பண்ணுறாங்க, வனாந்திரத்தில் வந்து தனியாக தான் போகிறாங்க. அவங்க கூட வந்து என்ன பண்ணல, யாரும் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வனாந்திரத்தில் வந்து தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டம். அந்த குழந்தை வந்து அழுகுது. இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களால அந்த இடத்துல வந்து அந்த துக்கத்தை வந்து தாங்க முடியல. அவங்க தனியாக இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அப்போ என்ன பண்ணுற, தேவதூதர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு துறவை வந்து காட்டுவார். அப்போ கூட என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து அவங்க என்ன பண்ணல, தனியாக வந்து விடலை. அந்த இடத்துல கர்த்தர்காரன் வந்து அவங்க கூட இருந்துச்சு. 2 தீமோத்தேயு 4:16-17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:16-17. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து பவுல் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல வந்து அவங்க நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவரை விட்டு போயிடுவாங்க அந்த விசாரணை. அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, சோர்ந்து போல அவர் வந்து என்ன பண்ணல, தனியாக இல்லை, கர்த்தர் வந்து அந்த இடத்துல கூட அவரோடு இருக்கார். முதல்ல வந்து யோசேப்பு அவர் குடும்பத்தால் என்ன பண்ணார், புறக்கணிக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணல, தனியாக இல்லை, கர்த்தர் அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட தனியாக விடலை. அதே மாதிரி ஆகார் என்ன பண்ணாங்க, மனிதர்களால் தள்ளப்பட்டாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணல, தனியாக இல்லை, கர்த்தர் வந்து அவங்கள வந்து சேர்த்து கொண்டார். பவுலும் அதே மாதிரி தான், அவங்க நண்பர்கள்லாம் விட்டு போகும்போது என்ன பண்ணார், அவர் நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார், அந்த இடத்துல வந்து அவர் கூட இருந்தார். ஆதியாகமம் 28:15 வாசிங்க. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, யாக்கோபு வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து
கூழுக்காக ஏமாற்றிட்டு என்ன பண்ணுவார், ஓடி வரும்போது எங்கே அவங்களோட அண்ணன் ஏசா வந்து அவங்கள கொன்ற போகிறாங்களோ பயந்து என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுவார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, தனியாக இல்லை, கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவருக்கு தரிசனமாகி அவரோட பேசி நான் வந்து உன் கூட இருக்கேன், நீ தனியாக இல்லைன்னு ஏசு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி யாத்ராகமம் 3:12 வாசிங்க. 3:5 அதுக்கப்புறம் 12 வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழிச்சு போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். வாசிங்க. மேலும் 12 வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பெண், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நான் உன்னோட கூட வந்து இருக்கேன், நீ வந்து தேசத்துக்கு போயிட்டு எகிப்து தேசத்துக்கு போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட வந்து சொல்கிறாரு. மோசே அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மந்தனாவாக இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டோன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருப்பார். அப்போ ஏசு என்ன பண்ணுவார், நான் வந்து உன் கூட இருக்கேன், நீ போ, நீ தனியாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவார், அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுத்து அனுப்புவார். அதே மாதிரி தானியேல் 6:16-20 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிடுச்சு. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, தானியேலை வந்து சிங்கக்கேபியில் வந்து போடுறாங்க. போடும்போது எப்படி போடுறாங்க, 10 பேரோடவா போடுறாங்க, தனியாக தான் போடுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் தனியாக தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஆண்டவரை நோக்கி வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து அவர் கூடயே இருக்கார். அவர் என்ன பண்ணல, தனியாக வந்து அந்த இடத்துல வந்து அவர் விடல. அவருக்காக என்ன பண்ணுறாரு, சிங்கத்தோட வாயை வந்து கட்டி போடுறாரு. அதே மாதிரி தானியேல் 3:19-25 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்ட எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார்
இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களை வந்து நம்மளுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சர் ராஜா என்ன பண்ணுறாரு, அவரோட சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து எங்கள் தேவனை தான் வணங்குவோம் அப்படி என்ன பண்ணுறாங்க, தைரியமாக அந்த இடத்துல சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அந்த அக்கினியில் வந்து போடுறாங்க. சாதாரணமாக போடல, அது இருக்கிறத விட 7 மடங்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அது வந்து அவங்க 3 பேரையும் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்க துணி கூட என்ன பண்ணல, கருகி போகாமல் ஆண்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவங்களோட இருக்காரு. தனியாக அவங்கள விடாமல் அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து அவங்கள பாதுகாக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாரை பார்த்தோம், ஃபஸ்ட்டு பேதுருவை வந்து பார்த்தோம். இவங்க வந்து மனம் திரும்பி வந்தவங்க. இவங்க வந்து தனியே போனவங்களை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யார், யோசேப்பு, அப்புறம் ஆகார், அடுத்து பவுல், அடுத்து யாக்கோபு, அதுக்கப்புறம் மோசேவை பார்த்தோம். அதுக்கப்புறம் தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து பார்த்தோம். இப்போது நம்ம தனியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கர்த்தர் நம்மளோடு இருப்பார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது தனியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனிமையாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இப்போது நம்ம தனியாக ஏன் இருப்போம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அப்படி தான் தனியாக இருப்போம். எல்லாரும் இருக்கும் போது யாருன்னா தனியாக உட்காருவாங்களா உட்காருவாங்க தான். நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் வந்து சபைக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து ஜபானா கூட தெரியும், என்கிட்ட யாருமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணினே இருப்பேன். ஆமாம், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து ஜபானா வந்து சொல்லுவார், நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர? நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன் எனக்கே அப்போ தெரியல. ஆனால் ஜபானா சொல்ல எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, நீ எதுக்காக சர்ச்சுக்கு வரேன், நான் எனக்காக தான் சர்ச்சுக்கு வரேன். நான் இங்கே ஏன் வரேன்னா, நான் வந்து ஆண்டவரை தேடி வரேன். நான் இந்த இடத்துல ஆண்டவரை மட்டும்தான் வந்து பார்க்கணும், வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. எல்லோரும் வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம கூட வந்து லாஸ்ட் வரைக்கும் இருப்பார். நான் தனியாக இருக்கும் போது நான் என்னெல்லாம் பண்ணுவேன், நான் எப்போவுமே ரொம்ப ஃபுல்லாலாம் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் போது, நான் எப்போயா தனியாக ஃபீல் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கர்த்தரை நோக்கி வந்து கூப்பிடுவேன். எரேமியா 33:3 வாசிங்க. எரேமியா 33:3. நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன். நம்ம தனியாக இருக்கும்போது என்ன பண்ணணும், கர்த்தரை வந்து நோக்கி கூப்பிடணும். அதே மாதிரி சங்கீதம் 50:15 வாசிங்க. இன்னொருத்தவங்க சங்கீதம் 145:18 எடுத்துக்கோங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நம்ம தனியாக இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு வந்து பயமாக இருக்கும். அது என்னென்னு எனக்கு தெரியும். நான் தனியாக இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுமா, பயமாக இருக்கும். சும்மா ஒரு வீட்டில் யாருமே இல்லைனாலே எனக்கு வந்து ரொம்ப தனியாகவே வந்து பயமாக இருக்கும். எங்கள் அம்மா கூட தெரியும், நான் தனியாக வந்தாவே பயப்படுவேன் நைட்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆபத்து நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னன்னே தெரியாது, நைட்டு நடுராத்திரிலாம் முழிப்பு வந்துடும். எனக்கு அந்த டைமில் நான் வேணுன்னே எங்கள் அம்மாவை எழுப்பி தண்ணிலாம் கேட்பேன், ஏன்னா பயம் போகணும் அப்படின்றதுக்காக. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏந்து ஜெபிப்பேன். நான் வந்து 2 மணிக்கு இப்போலாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் இது இப்போ கண்டினியூ பண்ணின்னு தான் இருக்கேன். அதனால வந்து என்னோடய தனிமை வந்து எனக்கு இப்போ அவ்வளோவா தெரியல. சங்கீதம் 145:18 வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை வந்து நம்ம உண்மையாக நோக்கி கூப்பிட்டோன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து சமீபமாக இருக்காரு. முதல் காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜபத்தில் நம்ம விண்ணப்பத்தை வந்து வைக்கணும். நம்ம தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். கர்த்தரை நோக்கி பார்க்குறதுனா என்ன, ஜபம் பண்ணணும். எபேசியர் 6:18 வாசிங்க. ஒருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 5:17 எடுத்துக்கோங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி பண்ணோம், ஜபத்தில் வந்து என்ன பண்ணோம், விழித்து இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். சங்கீதம் 6:2-8 வாசிங்க. சங்கீதம் 6:2-8. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே,
நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். திரும்பும் கர்த்தாவே, என் எட்டு வாசிங்க. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நம்ம தனியாக இருக்கும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அழுது வந்து ஜெபிக்க முடியும். சுற்றி 4 பேர் இருக்கும் போது வந்து நம்மளால் அப்படிலாம் ஜெபிக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறோம்? நம்ம விண்ணப்பத்தை கர்த்தர் இடத்துல வைக்கும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம தனியாக விடாமல் நம்மளோட பேசுவார். 3வது காரியம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் நம்மளுக்கு தாங்க வந்து பலன் கொடுப்பார். பிலிப்பியர் 4:13. இன்னொருத்தவங்க சங்கீதம் 28:7 எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 4:13. இன்னொருத்தவங்க சங்கீதம் 28:7 எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 4:13. சரி, சங்கீதம் எடுத்தவங்க சங்கீதம் வாசிங்க. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்துல நம்ம ஜெபத்தை விண்ணப்பத்தை வைக்கும்போது என்ன பண்ணுறாரு? அவர் வந்து நம்மளை வந்து பலப்படுத்துகிறாரு. அதே மாதிரி பலப்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு? அவர் தூதர்களை கொண்டு என்ன பண்ணுவார்? நம்மளை வந்து பாதுகாப்பார். அவர் தூதர்களை நம்மளுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்மளை காக்கும்படி என்ன பண்ணுறாரு? நம்மளோட தூதர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து கட்டளையிடுறாரு. மொத்தம் நான் வந்து 4 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ 5வது பாயிண்ட் சொல்கிறேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்? எப்போவுமே வந்து நம்ம கூடவே வந்து இருக்கிறாரு. ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட இருக்காரு. நம்மளுக்கு வந்து சகாயம் பண்ணுறாரு. நம்மளை பலப்படுத்துகிற தேவனா என்ன பண்ணுறாரு? நம்ம கூடவே வந்து இருக்காரு. இதெல்லாம் சேர்த்து லாஸ்ட் பாயிண்ட்டு எரேமியா 29:11. எல்லா நன்மையில் வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு வந்து முடிச்சு கொடுப்பாரு. எரேமியா 29. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம தனிமையில் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சமாதானத்தை வந்து தராரு. ரோமர் 8:38-39 வாசிங்க. ரோமர் 8. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்களினாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை தனியாக விட மாட்டார். நம்ம கூடவே வந்து இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.